ஒரு 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 ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. லாசர் வந்து ரொம்ப அவனுக்கு வந்து என்னது பாவம் அவன் வந்து சொறி வந்து அவன் வந்து அந்த சொறி மேல வந்து நாய் நக்கிட்டே இருக்குமா. ரொம்ப ஏழையா இருந்தானா. ஒரு 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 பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல கிடப்பானா. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானா உலகத்துல. ಇಲ್ಲಿ ಲಾಜರನು ಶ್ರೀಮಂತನು ಎಂಬುದಾಗಿ ಇಬ್ಬರು ನಾವು ನೋಡ್ತಿದ್ವಿ. ಒಬ್ಬನಿಗೆ ಕಜ್ಜಿ ಬಂದು ಅವನು ಕೆರ್ಕೊಂಡು ಕುಂತಿದ್ದ, ಅದನ್ನ ನಾಯಿ ನೆಕ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ அப்ப என்னாச்சு, அவனுக்கு வந்து கவனிக்கவே மாட்டான். அந்த பணக்காரன் அந்த ஐஸ்வர்யவான் வந்து அவனை கண்டுக்கவே மாட்டான். மனுஷனை கூட மதிக்க மாட்டான் போல. ಈ ಶ್ರೀಮಂತನಗೊಂಡು ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಆತನಿಗೆ ಬೆಂಬಲ ಮಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆனா செத்துடுறாங்க. 2 பேரும் சாவுறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் சாவு வரும். பணக்காரனுக்கும் சாவு வரும், ஏழைக்கும் சாவு வரும், படிச்சவனுக்கும் சாவு வரும், படிக்காதவனுக்கு எல்லாருக்கும் சாவு அப்படின்றது கண்டிப்பா வரும். ಓದ್ದವನಿಗೆ ಓದ್ದೇ ಇರೋವರಿಗೆ, ಶ್ರೀಮಂತನಿಗೆ ಬಡವನಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಒಂದ್ ದಿವಸ ಮರಣ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. சோ ஒரு டைம் என்ன பண்றாங்க, ஒருத்தன் வந்து ஆபிரகாமோட மடிக்கு போறான், இன்னொருத்தன் வந்து அங்க வந்து பாதாளத்துல தீல அவன் வந்து அப்படியே வந்து வெந்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். ಒಬ್ಬನು ಅಬ್ರಹಾಮನ ತೊಡೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬ ಬಂದು ನರಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. நரக்கம் இல்ல, பாதாளம். பாதாளம் அப்படின்னு போட்டிருக்கு. பாதாள. சோ நிறைய வாட்டி இது வந்து கொஞ்சம் கவனமா கேட்கணும். இது உங்க பிள்ளைங்க, உங்க யூத் மீட்டிங்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க. இது வந்து நரகத்தை பத்தி சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஒரு கேள்வி. ಹಲವಾರು ಜನ ನಿಮ್ಮ ಗೆಳೆಯರು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಕೇಳಬಹುದು, ಇದು ನರಕದ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன பிரதர் இது நரகம்னு சொல்றீங்க, பாதாளம்னு சொல்றீங்க, பக்கத்துலயே ஆபிரகாமும் இருக்கிறாரு. சோ அப்பனா பரலோகத்துல இருந்து பாதாளம் தெரியுமா, பாதாளத்துல இருந்து பரலோகம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ஓமை அல்ல, இது ஒரு ட்ரூத், ஒரு சத்தியம். இது கதை. ஏன்னா பேர் சொல்றாரு. எல்லா ஓமைகளையும் ஆண்டவர் பேர் சொல்ல மாட்டாரு. ஆனா இங்க லாசரு அப்படின்னு பேர் சொல்றாரு. சோ இது வந்து நிஜமா நடந்த ஒரு சம்பவம். ಇದು ಸರಿಯಾಗಿ ಒಂದು ನಡೆದಂತ ಘಟನೆ. ಲಾಜರನೇ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಆದ ಕಾರಣ ಇಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಪಾತಾಳ ಮತ್ತು ಸ್ವರ್ಗ ಎರಡನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. சோ நீங்க இது வந்து எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆ ಏರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಘಟನೆ ಘಟಿತು. சோ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் இறந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாடி யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க 2 இடத்துல ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? ஒண்ணு பாதாளத்துக்கு போவாங்க, இல்ல ஆபிரகாமோட மடிக்கு போறாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. ಒಂದು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಥವಾ ಈ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல, இயேசு கிறிஸ்து நீங்க வந்து எபேசியர் 4வது அதிகாரம், நீங்க வந்து எபேசியர் 4வது அதிகாரம் அந்த ஒரு வசனம் இங்க போட்டிருக்க பாருங்க. 8ல இருந்து 10 நீங்க அப்புறம் படிங்க. 8ರಿಂದ 10 ತನಕ ಆಮೇಲೆ ಓದಿಕೊಳ್ಳಿ. சிலுவையில போனதுக்கு அப்புறம் ஏசப்பா சிலுவையில மரணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? 3 நாள் ஆகுதுல்ல, அப்ப என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆ ಏರಿದ ಮೇಲೆ 3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಊತಾಕಿದ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? இந்த பாதாளத்துக்கு போறாரு. ಈ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. போயிட்டு யாரெல்லாம் லாசரு போல, ஆபிரகாம் போல, மோசேய போல யாரெல்லாம் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து எழுப்புறாரு. அவங்களை எழுப்பி ஆண்டவர் வந்து அவருடைய சந்நிதிக்கு கூட்டு வராரு. ಅಬ್ರಹಾಮನ ಮೋಶೆ ಇಂಥವರನ್ನ ಎಪ್ಪಿಸಿ ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ அது வந்து ஒரு டெம்பரரி பிளேஸ், அவ்வளவுதான். இப்ப அந்த பிளேஸ் எல்லாம் இல்ல. எப்ப ஏசப்பா உயிர் தெழுந்தாரோ, இப்ப நம்ம மரித்தோம்னா, அன்னைக்கு வந்து மரித்தவங்க, அது வரைக்கும் மறைச்சவங்க, ஆண்டவருடைய சிலுவை வரைக்கும் மரிச்சவங்க, ஒண்ணு ஆபிரகாமுடைய மடி, இல்லாட்டி பாதாளத்துக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் மரிக்கிறோமோ, ஒண்ணு நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம், இல்லாட்டி நம்ம ஆண்டவருடைய பிரசனம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ಒಂದು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ಸತ್ತೋದವರು, ಅಥವಾ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಒಂದು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ದಿದ್ರೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ இது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை வச்சு நீங்க வந்துட்டு இதான் நரகம், இதான் பரலோகம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த கதையை வச்சு நம்ம சொல்லிடக்கூடாது. அது ஒரு பெரிய தப்பு. ಇದೇ ಸ್ವರ್ಗ ಇದೇ ನರಕ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಚನವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಪರಿಗಣಿಸಬಾರದು. இது ஒரு தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட் இயேசு கிறிஸ்து மரணத்து வரைக்கும். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் ஏசப்பா என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற இவனை, அந்த சிலுவையில அடிப்பட்ட ஒரு திருடனை எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பரதேசில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, பரலோகத்துக்கு கூட்டு போயிறாரு. ಈ ಕಾರ್ಯಗಳು ಕೊಂಚ ಕಾಲಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇದು ನಡೆಯೋದ್ರಿಂದ ಇದು ನಿರಂತರವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. சோ புரிஞ்சா எல்லாருக்கும்? ಎಲ್ರಿಗೂ ஏன்னா நிறைய வாட்டி நான் கவனிச்சிருக்கிறேன், நிறைய பேர் வந்து இது பரலோகம், இந்த பாதாளம் அப்படின்னு, இதான் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேடிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கு. சோ அதான் புரிஞ்சுக்கணும். ಇಲ್ಲಿ ಪರಲೋಕ ಬೇರೆ, ನರಕ ಬೇರೆ, ಹೆಡೇಸ್ ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದಗಳೆಲ್ಲ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದ ಕಾರಣ ನೀವು ಸ್ಪಷ್ಟರಾಗಿರ್ಬೇಕು. இன்னும் 2வது மரணம்னா என்ன, நரகம்னா என்ன, அது குறித்து வந்து நம்ம இன்னும் போக இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு புதிய ஏற்பாடு, அதெல்லாம் கத்துக்க போறோம். பட் இப்போதைக்கு இந்த கதைக்கு இதுதான் அர்த்தம். ನರಕ ಮತ್ತು ಎರಡನೇ ಮರಣ ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಇದೆ. ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತದ್ದು ಪಾತಾಳ ಇದೆ. ಈ ಕಥೆಯ ಅರ್ಥವಾಗಿದೆ, ನರಕ.